Welcome to suganya'syummyfood. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. டுடேஸ் ரெசிபி தந்தூரி பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். தந்தூரி பன்னீர் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பெங்களூர் தக்காளியா வாங்கிக்கோங்க. நல்லா கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற பல்ப் யூஸ் பண்றவங்க பண்ணலாம், இல்லாட்டி அந்த பல்ப்பை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணி அது ஏதாவது சட்னி கிரேவி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் அதே மாதிரி 3 வெங்காயத்தை கட் பண்ணி லேயரா கியூப்ஸா கட் பண்ணியிருக்கோம். அதையும் தனித்தனியா எதல் மாதிரி பிரிச்சு எடுத்து அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ கேப்சிகம் உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் கியூப்ஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் வேற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சது வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. வரமிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஜீரகத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரா ஆட் பண்ணிடுங்க. எலுமிச்சை சாறு, ஒரு எலுமிச்சை சாறு முழுசா அந்த ஜூஸை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இதுலயே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், பேபி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன்னா அந்த ஸ்டெம் ரொம்ப திக்கா இருக்கும், அதனால பேபி கார்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம பன்னீர் வெஜிடபிள்ஸோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணுங்க. இல்லை இந்த மசாலே நல்லா உங்களுக்கு வாட்டரி ஆகுதுன்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் பேம்பூ ஸ்டிக் ஸ்குயர் விற்கிது எல்லா ஷாப்லேயும், இல்லை சில்வர்லையும் விற்கிது. அதை வாங்கிக்கோங்க. அதில் வாங்கி ஆல்டர்னேட் டைப்பில் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நல்லா ஸ்கியூ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லேயர் குடமிளகா, வெங்காயம், தக்காளி அதே மறுபடியும் ஆல்டர்னேட்டாக மாற்றி ஸ்கியூ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் கிரில் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம சுக்கா ரொட்டி செய்கிற ஸ்டாண்டும் விற்கிது. அதை வாங்கி நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண உடனே இந்த ஸ்கியூவர் எடுத்து மேலே வைக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேணா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்டான தந்தூரி பன்னீர் டிக்கா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.